வணக்கம். வெரண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸோட பார்க்க போறோம். பார்க்கலாமா? நியூஸ் 1. கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தை தொடங்க மத்திய அரசு திட்டம். பெண்களுடைய உயிரை காப்பாற்றுற ஒரு முக்கியமான அறிவிப்பு இது. கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சர், இதை கட்டுப்படுத்துறதுக்கும் எதிர்காலத்துல முற்றிலுமா தடுக்கிறதுக்கும் மத்திய அரசு ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தை நாடு முழுசும் செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கு. இந்த நியூஸ் குரூப் 1 பிரிலிம்ஸ்ல யூனிட் 1 சயின்ஸ்லயும் மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட செகண்ட் யூனிட்லயும் கவர் ஆகும். இப்போ இது என்ன தடுப்பூசி, யாருக்கு போடப்படும், எவ்வளவு பாதுகாப்பு தரும், இதனுடைய பின்னணி என்ன, இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை விரிவான விளக்கங்களோட பார்க்கலாம். ஹெச்பிவி அப்படின்னா என்ன? ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். பாலியல் தொடர்பு மூலம் பரவும் வைரஸ். 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. சில வகைகள் கருப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணம். முக்கியமா ஹெச்பிவி 16 and 18 வகைகள் தான் சர்விக்கல் கேன்சருக்கு 70% வரை காரணமாகும். மார்பக புற்றுநோய், அதாவது பிரெஸ்ட் கேன்சருக்கு அடுத்தபடியா இந்தியாவில் பெண்களை தாக்குற 2வது அதிகமான புற்றுநோய் இதுதான். ஆண்டுக்கு சுமார் 1.2 லட்சம் புதிய நோயாளிகள் அண்ட் 70,000க்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த சர்விக்கல் கேன்சர்னால ஏற்படுது. இது ஒரு பிரிவென்டபிள் கேன்சர், அதாவது தடுப்பூசி மூலமா தடுக்கக்கூடியது. இப்போ ஹெச்பிவி தடுப்பூசி எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இந்த தடுப்பூசி உடலுக்கு பாதுகாப்பு ஆன்டிபாடிஸை உருவாக்குது. ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஏற்படாம தடுக்குது. இன்ஃபெக்ஷன் வந்தாலும் கேன்சர் ஆகாம காப்பாத்துது. யாருக்கெல்லாம் இந்த ஊசியை போடலாம்? மத்திய அரசு திட்டப்படி 9 முதல் 14 வயது பெண் குழந்தைகள் பள்ளிகள் வழியாக கொடுக்கலாம். 2 டோஸுகள் போடப்படும். இந்த வயசுல போடும்போது மிக அதிக பாதுகாப்பு இருக்கும். இப்போ இந்த நோய் பத்தின உலகளாவிய பின்னணியை பார்க்கலாம். 2020லயே WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2030க்குள்ள சர்விக்கல் கேன்சரை எலிமினேட் செய்ய குளோபல் ஸ்ட்ராட்டஜியை அறிவிச்சது. இந்த குளோபல் ஸ்ட்ராட்டஜியோட 3 முக்கிய இலக்குகள் என்னன்னா, 90% பெண்களுக்கு ஹெச்பிவி வேக்சின், 70% பெண்களுக்கு ஸ்கிரீனிங், 90% நோயாளிகளுக்கு சிகிச்சை. பல நாடுகள் ஏற்கனவே ஹெச்பிவி வேக்சினேஷனை கம்பல்சரின்னு செஞ்சிருக்காங்க. சீரம் இன்ஸ்டிடியூட் இந்தியால இண்டிஜினஸ் வேக்சின் உருவாக்கிச்சு. இந்தியாவில் சில மாநிலங்கள்ல பைலட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல சேர்க்க முடிவு பண்ணிருக்காங்க. இந்த வேக்சின் பத்தி தவறான புரிதல்கள் இருக்கு. இது ஃபர்டிலிட்டியை பாதிக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கும், பெரியவங்களுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதை பத்தின தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கு. அடுத்ததா வேற சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இந்த கான்டென்ட்டை பார்க்கலாமா? இந்தியா மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடாச்சே, இவ்வளோ வேக்சின்ஸ் போடுறது எப்படி பாசிபிள்? இந்தியாவோட சுகாதார கட்டமைப்புல நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அங்கன்வாடி அண்ட் ஸ்கூல் ஹெல்த் நெட்வொர்க், ஆஷா ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாரும் இருக்காங்க. இந்த நெட்வொர்க் மூலம் வேக்சினேஷன் டிரைவை ரொம்ப ஈஸியா நடத்தலாம். நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17ல உள்ள கோல் 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நல்ல ஆரோக்கியம் சுகாதாரம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லுது. ஹெச்பிவி வேக்சின் மூலமா மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி குறையும், பிரிவென்டபிள் டிசீசஸ் குறையும், இது எல்லாமே நடக்கும். இந்த மத்திய அரசு திட்டம் முழுமையா அமல்படுத்தப்பட்டா 2040க்குள்ளார சர்விக்கல் கேன்சர் கேசஸ்ல டிராஸ்டிக் ரிடக்ஷன் இருக்கும். பெண்களோட சராசரி ஆயுட்காலம், விமன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி உயரும். கருப்பை வாய் புற்றுநோய் ஒரு காலத்துல மரண தண்டனை போல இருந்துச்சு. ஆனா இப்போ வேக்சின் இருக்கு, ஸ்கிரீனிங் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. அரசுடைய இந்த புதிய திட்டம் ஒரு தலைமுறையையே கேன்சர்ல இருந்து காப்பாற்றக்கூடிய பெரிய மாற்றம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தடுப்பூசி அதுக்கு ஒரு நேரடி உதாரணம். இப்போ இந்த டாபிக்ல இருந்து எப்படி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரலாம்ங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்கலாம். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ்னு எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். ஆல்ரெடி கேன்சர் பத்தின ஜெனரல் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்களேன். தி எக்ஸஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் டேஷ் லீட்ஸ் டு காஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இன் அவர் பாடி. நம்முடைய உடலில்
டேஷ் அதிகம் இருப்பதால் மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது. மெலட்டனின், டயாபாஸ், செரோட்டனின், ஆட்ரினின். இதுல கரெக்ட் ஆன்சர் மெலட்டனின். இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த சர்விக்கல் கேன்சரை வச்சு கூட சிமிலர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் வேக்சின்ஸ் பத்திலாம் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல சில கொஸ்டின்ஸை இப்ப பார்க்கலாமா? வாட் இஸ் த வேக்சின் கிவன் ஃபார் போலியோ? போலியோவிற்கான தடுப்பூசி என்ன? ஐபிவி, ஓபிவி, பிசிஜி, ஐபிவி அண்ட் ஓபிவி. கரெக்ட் ஆன்சர் டி, ஐபிவி அண்ட் ஓபிவி. இதே மாதிரி சர்விக்கல் கேன்சருக்கான ஹெச்பிவி வேக்சின் பத்தி கூட வரப்போற குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினை பாருங்களேன். A viral vector vaccine produced by Serum Institute of India to fight against COVID-19 infection is இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட COVID-19 தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது? கோவேக்சின், கோவிஷீல்டு, கோர்பிவேக்ஸ், ஸ்புட்னிக் 5. கரெக்ட் ஆன்சர் கோவிஷீல்டு. இந்த கொஸ்டின்ல வர சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பத்தி கூட இன்னைக்கு நம்ம கான்டென்ட்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் 2025 மெயின்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த கோல்ஸ் ஆஃப் தி நேஷனல் ஹெல்த் பாலிசி அண்ட் லிஸ்ட் த நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் த பாலிசி. தேசிய சுகாதார கொள்கையின் இலக்குகளை விளக்கி தேசிய சுகாதார கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிடவும். இதே மாதிரி இந்த ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம், தென் அதோட நோக்கங்கள் பற்றியெல்லாம் கூட வரப்போற குரூப் 1ல கேட்கலாம். இரண்டாவது நியூஸ். 64 நாடுகளோட இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழு மக்கள் தூதுவர் ஆகும் புதிய முயற்சி. இந்தியா உலக அரங்கில தன்னுடைய செல்வாக்க விரிவுபடுத்திக்கிட்டே போகுது. இந்த நிலையில 64 நாடுகளோட இணைஞ்சு நாடாளுமன்ற நட்பு குழு அமைக்கும் முயற்சி தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் குரூப் 1 பிரிலிம்ஸ்ல யூனிட் 4 பாலிட்டிலையும் மெயின்ஸ்ல ஜிஎஸ் செகண்ட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட்லையும் கவர் ஆகும். இப்போ இது என்ன குழு, எதுக்காக இது உருவாக்கப்படுது, இந்த முயற்சியோட பின்னணி என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை விரிவான விளக்கங்களோட பார்க்கலாம். நாடாளுமன்ற நட்பு குழு அப்படின்னா என்ன? பார்லமெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் அல்லது இன்டர் பார்லமெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோரம் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு பல நாடுகளோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அரசியல், பொருளாதாரம், கல்வி, பாதுகாப்பு, கலாச்சாரம் போன்ற துறைகளில் தொடர்புகளை வலுப்படுத்தும் அமைப்பு. ஒரு அரசாங்கம்னா 3 பிரிவுகள் இருக்கும். எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இதுல வெளிநாட்டு உறவுகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை நிர்வாகிகள் தான் பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. ஆனா இந்த அமைப்பு மூலம் சட்டமன்ற அளவிலும் வெளிநாட்டு உறவு வலுவாகிறது. இந்தியால 1950களிலிருந்தே நாடாளுமன்ற மட்டத்துல வெளிநாட்டு உறவுகள் தொடங்கின. இன்டர் பார்லமெண்டரி யூனியன் ஐபியு உறுப்பினராக இந்தியா செயல்படுது. கோல்ட் வார் காலத்துல கவர்மெண்ட் டிப்ளமசி மெயின்லி எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச் வழியா நடந்துச்சு. ஆனா குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பார்லமெண்ட் டு பார்லமெண்ட் டிப்ளமசி முக்கியமானது. இதையே பார்லமெண்டரி டிப்ளமசின்னு கூப்பிடுறோம். ஏன் 64 நாடுகள்? இந்த 64 நாடுகள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா இது மாதிரி பல கண்டங்களை சேர்ந்த பிராந்தியங்களை உள்ளடக்கியவை. இந்த அமைப்போட நோக்கம் மல்டிபோலார் வேர்ல்ட்ல இந்தியா முக்கிய குரலாக இருப்பது, குளோபல் சவுத் கூட்டணியை வலுப்படுத்துவது, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸை விரிவுபடுத்துவது. இந்த குழுக்களை ஒருங்கிணைப்பவர் மக்களவை தலைவர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அவர்தான் நாடாளுமன்ற மட்டத்துல ஃபாரின் என்கேஜ்மெண்ட் நடத்துறவர். இதனால டிப்ளமசி பியூர்லி எக்ஸிகியூட்டிவ் டொமைன்ல இருந்து லெஜிஸ்லேட்டிவ் டொமைனுக்கும் விரிவடைகிறது. இப்போ இந்த கான்டென்ட்ல இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. பார்லமெண்டரி டிப்ளமசி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் வெளிநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது. சாஃப்ட் பவர் ஒரு நாடு தன்னுடைய கலாச்சாரம், ஜனநாயகம், மதிப்புகள் மூலமா செல்வாக்கு செலுத்துவது. பைலாட்ரல் ரிலேஷன்ஸ் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு வலுப்படுத்துவது. மல்டிலேட்ரலிசம் பல நாடுகள் இணைந்து செயல்படுவது. இந்தியாவோட சில முக்கியமான வெளிநாட்டு கொள்கை ஷார்ட்டா பார்க்கலாம். நான் அலைன்ட் மூவ்மெண்ட், நாம், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், இப்போ ரீசெண்டா குளோபல் சவுத் லீடர்ஷிப், பிரிக்ஸ், G20 பங்கேற்பு, இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி பிராடர் ஃபாரின் பாலிசிக்கெல்லாம் பார்லமெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ஸ் ரொம்ப துணையா இருக்கும். இந்த நட்பு குழு வேற என்ன செய்யும்? டெலிகேஷன் விசிட்ஸ், எக்கனாமிக் கோஆபரேஷன் டாக்ஸ், எஜுகேஷன் எக்ஸ்சேஞ்ச்,
கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. டிப்ளமேட்டிக் டைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஈஸியா முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ அதிகமாகும். டூரிசம் வளர்ச்சி அடையும். இன்னையோட உலகம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ட்ரேட் வார்ஸ், ரீஜனல் கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிற நிலையில இருக்கு. இந்த நிலைமையில பார்லிமெண்டரி ஃபோரம்ஸ் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ 64 நாடுகளோட ஆரம்பிச்சிருக்கிற இந்த முயற்சி எதிர்காலத்துல 100 நாடுகளுக்கு கூட விரிவடையலாம். இப்போ இந்த டாபிக்ல இருந்து எப்படி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரலாங்கிறத பார்க்கலாம். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டது இல்லை. ஆனா இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்ல அல்லது மெயின்ஸ்ல டைரக்டா இந்த நியூஸ் ஆர் கான்செப்ட்ஸ் கேட்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இந்த வீடியோல நாம சர்விக்கல் கேன்சருக்கு எதிராக பயன்படுத்தப்படுற ஹெச்பிவி வேக்சின் பத்தியும், அப்புறம் இன்டர் பார்லிமெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோரம் என்னெல்லாம் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் விரிவா பார்த்தோம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய காணொளிகளை பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக், கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் காணொளி மூலமா உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.